1ஆம் அதிகாரம் ஒரு தரிசனமாக அமையும் போது 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் பூமியில் இருக்கிற 7 சபையுடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய குறைவுகள், அவர்களுடைய நிறைவுகள், அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள், இதை குறித்து மிகவும் தெளிவாக எழுதி தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். 4ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது முக்கியமாக நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் நியாய தீர்ப்பு சபையில் ஆரம்பமாகிறது. அதாவது ஒரு கூட்ட ஜனம், கிறிஸ்தவர்கள் கைவிடப்படுகிறார்கள். அவர்கள் அந்தி கிறிஸ்துவால் உபத்திரவத்துக்குள் நடத்தப்படுகிறார்கள். இரண்டாவதாக அந்தி கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியில் ஏறக்குறைய 7 ஆண்டுகள், 3½ ஆண்டுகளாக 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் என்றும் மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்படுகிறதான ஒரு நியாய தீர்ப்பு பூமியிலே நடக்கும். அடுத்து பரலோகத்திலே தேவன் பூமிக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். ஒவ்வொரு முத்திரைகள் உடைக்கும் போதும் ஒரு நியாய தீர்ப்பு பூமியிலே நடக்கும். ஒவ்வொரு எக்காலம் ஊதும் போதும் ஒரு நியாய தீர்ப்பு பூமியிலே நடக்கும். ஒவ்வொரு கோபக்கலசம் ஊற்றப்படும் போதும் இந்த பூமியிலே நியாய தீர்ப்பு நடக்கும். 4ஆம் அதிகாரத்துக்கு மேல முத்திரைகள் உடைக்கப்படும், எக்காலங்கள் ஊதப்படும், 7 கோபக்கலசங்கள் ஊற்றப்படும். இப்படியாக 3 பகுதிகளாக பூமியை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரையிலும் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். 7 முத்திரைகள் 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரையிலும் பூமியின் மீது நடக்க இருக்கும் ஆரம்ப கால நியாய தீர்ப்பு. இரண்டாவதாக 7 எக்காலங்கள் 8 முதல் 11ஆம் அதிகாரம் வரையிலும், 7 முத்திரைகளுக்கு பின்பதாக எக்காலம் ஊதப்படும் பூமியிலே நியாய தீர்ப்பு வரும். 7 கோபக்கலசங்கள் 15 முதல் 16 வரையிலும், எக்காலத்தின் முடிவிலே இந்த கோபக்கலசம் பூமியிலே ஊற்றப்படும். அப்போது இந்த பூமியிலே நியாய தீர்ப்பு வரும். இது கடைசி நியாய தீர்ப்பாக மாறுகிறது. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின்படி இந்த பூமியிலே ஒரு நியாய தீர்ப்பு வரும். அதாவது ஏறக்குறைய 3½ ஆண்டுகள் இந்த பூமியிலே நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 666 13ஆம் அதிகாரத்தில் முத்திரையாக கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரத்தில் அர்மகதோன் யுத்தம், உலக மகா 4வது யுத்தம் பூமியிலே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது மகா யுத்தம் முடிந்த பிற்பாடு 1000 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் கட்டி சிறை வைப்பார். அதற்கு பின்பதாக இந்த பூமியிலே ஒரு 1000 ஆண்டு ஆட்சியை கர்த்தர் நடத்துவார் என்று 20ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஆட்சி பூமியில் நீதியையும் சமாதானத்தையும் ஒரு நல்ல வாழ்க்கையையும் கொண்டு வருகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 11வது அதிகாரத்தின்படி பூமியிலே மிருகங்களும் மனிதர்களும் ஒன்றாக வாழ்வார்கள் என்று இந்த 1000 ஆண்டுகளிலே வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பகுதியில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பயிற்சியை நாம் ஆரம்பிக்கலாம். இது ஒரு முகவரையாக நீங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.